இந்த ஓம் முருகா சேனல்ல சங்கர் சர்மா அவர்கள் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருக்கும் போது அந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன். அந்த வீடியோல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. எப்படி அவரோட இறப்பப்போ வந்து கருட பகவான் வட்டமிட்டுச்சோ, அதே போல அவரோட பூஜை அப்போ, அதாவது முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அவர் கோவில் கட்டி எப்போ கும்பிடுறீங்களோ அந்த டைம்ல திரும்பவும் கருட பகவான் வட்டமிட்டு சொல்லிட்டு கரெக்டா சொல்லியிருப்பாரு. நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்தது அன்று அந்த கருட பகவான் வந்தது நல்ல சிறப்பானதாகும். இப்போ நாளைக்கே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்தில் அவருடைய சிலை பிரதிஷ்டை செஞ்சால் கண்டிப்பாக கருட பகவான் வரும். ஏன் அப்படின்னா இறந்த அன்னைக்கு அந்த கருட பகவான் வந்து வட்டமிட்டு போகிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே போல் நாளைக்கு இந்த விஜயகாந்துடைய நினைவிடத்தில் நாளைக்கு ஒரு ஆலயம் கட்டுறோம், விஜயகாந்த் சிலையை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கருட பகவான் வரும். இது நிறையா பேர் கேட்பாங்க, ஆகமத்தில் தானே இருக்குது, அப்போ யார் இறந்தாலும் வருமா, கருட பகவான் வருமானா கண்டிப்பாக அப்படின்னு நம்ம தான தர்மங்கள் நிறையா செஞ்சுருக்கணும். அது செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிராப்தம் கண்டிப்பாக கிடைக்கும்.